அப்புறம் இவ போய் ஆட்டோல போய் ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தா. இவளும் இன்னொருத்தங்களும் போடணும். அது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பையன் இருந்தா அவன் கிட்ட கொடுத்து போட்டு எடுத்து வெளியே வந்துட்டாங்க. அவன் வரும்போது போன வாங்கி வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்து மத்தியானம் போக இவன் போனுக்கு ரைட்டர் போன் பண்ணி ஒரு புதுசாக போனை வந்து வாங்கிட்டு போக சொல்லு அப்படின்னாரு. என் தம்பி போனா வேணாம் போன் வாங்குறதுக்கு போன் பண்ணி எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லல. 6:30 போல என் தம்பி ஒரு போனை போட்டு என்னை இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. ட்ரெஸ் எடுத்து வை ஆனந்தி, நான் இப்ப வரேன். ஆட்டோல அவனும் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட போலீஸும் பைக்ல ஒரு போலீஸுமா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சு துணி மாத்த வச்சு துணி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப நான் கேட்டேன் போன்ல எங்க போறாங்களா, ஆசாரிப்பல் ஆஸ்பத்திரிக்கு. உடனே நம்ம மாமாவும் வக்கீலையும் ஆசாரிப்பல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். அங்க அவங்க ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி அது மாஜிஸ்ட்ரேட்டரை கொண்டு போனாங்க. அங்க போகும்போது அந்த எஸ்ஐ நல்ல தண்ணியில வந்து எக்ஸ்ட்ரா நிறைய கேஸ் சேர்த்து எவனா ரிமாண்ட் பண்ண வச்சுட்டாங்க. ரிமாண்ட் பண்ணியாச்சு. கொண்டு போய் சப்ஜெக்ட்ல 12 மணிக்கு போட்டாச்சுங்க. மறுநாள் 2 மணிக்கு நான் அவனை பார்த்தேன். இவளும் பார்த்தா எப்படி இருக்கடா, நல்லா இருக்கு, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டேன். மத்தியானம் ரசம் சாப்பாடு சாப்பிட்டேன். எனக்கு ஆப்பிள்லாம் வேணும்னா எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அடிக்கல, ஒன்னும் எடுக்கல, கேட்டு அடிச்சாங்க, பண்ணாங்க, ஒன்றும் இல்லை. ஃபேனெல்லாம் இருக்கா, தூங்குறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. நீ என்ன சீக்கிரம் ரிமாண்ட்ல எனக்கு சீக்கிரம் பெயில் போட்டு எடுத்திருக்கான்னா சரி. சனி ஞாயிறு லீவு. சனிக்கிழமை ஒரு போலீஸ் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாட்ட இடுப்புல உள்ள அருமையாங்கொடியை கொடுத்துட்டு போனாங்க. என்னன்னு கேட்டதுக்கு அது போடக்கூடாதான்னு. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் இங்க இருக்க உசரவாடியில இருக்கிற யோகீஸ்வரன் ஒரு ஆபீசர் வந்து அவர் அங்க உள்ள ஆபீசர் அதுக்கப்புறம் தான் தெரியும். அவங்க வந்து காலில் போட்டு கடுக்கனை கொண்டு தந்துட்டு போனாங்க. எப்படி இருக்காங்க கேட்டதுக்கு நல்லா இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க மேடம். திங்கக்கிழமை காலையில நானும் என் தம்பி பண்டாட்டி போலான்னு இருக்கும்போது 6 மணிக்கு போன் வருது. அவன் வந்து உடம்பு சரியில்லாம ஆசாரிப்பட ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், நீங்க உடனே வாங்க. நாங்க கிளம்பிட்டோம். கிளம்பி வாழ்ந்த வேலை 7:30 மணிக்கு போன் பண்ணி சொல்றாங்க ஹார்ட் அட்டாக் வந்துட்டு பாத்ரூம்ல வலிக்க விழுந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான் அப்படின்னாங்க. 8 மணிக்கு அங்க போய் இறங்கிட்டேன் மேடம். தம்பி எங்க, அந்த அவசர பிரிவுல தான் நிக்கிறேன். தம்பி எங்க, நாங்க இருக்க 2 போலீஸ் கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அது அவன் வந்து வருமா. திரும்பி சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அவன் மார்ச்சில போய் போவான், புருஷனை பாக்கணுமா, மார்ச்சில போய் பாரு. யார்கிட்ட கேட்டு நீ மார்ச்சரி கொண்டு போன, நான் உடனே கேட்டேன் என்கிட்ட முகத்தை காணிக்காம எப்படி நீங்க மார்ச்சரி கொண்டு போலான்னு கேட்டதுக்கு டாக்டர் சொன்னாங்க. அங்க போறதுக்குள்ள அந்த கேட்டு பூட்டிட்டாங்க, பார்க்க விடலை எங்களை. ஆனா அங்க இருந்து ஒரு வார்டு பாய் சொன்னா 5 மணிக்கே அது அனாத மனமா இருந்து அது யாரு இல்லைன்னா டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அனாத மனம். அதான் மார்ச்சரி கொண்டு போயிருக்காங்க. சரி அப்படியே மார்ச்சரியில போய் பார்க்க 3 வாட்டி ட்ரை பண்ணேன். முள்ள வரைக்கும் போய் அவன் பாக்ஸ் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் சாதி குறைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க மேடம். அப்படியே அங்கே அழுது கடைசியில நான் போராட்டத்துல இறங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாலின் எஸ்ஐ வந்து என்னை கூட்டிட்டு போய் எஸ்பி கூட்டிட்டு போய் அதுல வந்து அவன் காட்டி தந்தாங்க. முகத்தை மட்டும்தான் பார்த்தேன், நான் வேற எதுவுமே பார்க்கல. உடம்பு முழுசா காணிக்க மாட்டேன்ட்டாங்க. திரும்பி மாஜிஸ்ட்ரேட் சொல்லி மேஜிஸ்ட்ரேட் என்ன காணிச்சாங்க. நான் பாக்கணும் என் தம்பியே தலையில அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் கருத்து போச்சு, கழுத்துல அடிச்சிருக்காங்க, வலது கை ஊனமத்த கையில இங்கெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க, முட்டெல்லாம் ரத்தம் இங்கெல்லாம் அடிக்காயும் 2 மட்டும் உடைச்சிருக்காங்க. அவனுடைய பிறப்புறுப்பெல்லாம் ரத்த கட்டில இருக்குது. அவன் காலெல்லாம் அடிச்சு கொண்டிருக்கு. அடிச்சு கொண்டு டயர்னு சொல்லி வெளியே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு முன்னாடி நைட் ட்ரை பண்ணாங்க. மேஜிஸ்ட்ரேட் வேண்டாம், நாளைக்கு 11 மணிக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனோம். உள்ள நாங்க தான் நிக்கணும்னு எனக்கு தெரியல. நாங்க உள்ள நிக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. எங்களை ஐடென்டிஃபை பண்ண மட்டும் விட்டாங்க. ஐடென்டிஃபை பண்ணோம், நாங்க வெளியே வந்துட்டோம். எங்களுக்கு அதுக்கப்புறம் எதுவும் நடந்தது ரிப்போர்ட் நைட்டு தான் ரோட்ல வச்சுதான் தந்தாங்க. கையெழுத்து போட்டு வாங்க மேடம். ரிப்போர்ட்ல ஒண்ணு இல்ல மேடம், 19 இடத்துல காயத்தினால சாவலியா. அப்ப எதனால செத்தாலும் போடல மேடம், எப்ப செத்தாலும் போடல மேடம். எத்தனை நேரத்து செத்தானு, முந்தானத்து செத்தானா தெரியல மேடம். எப்ப கொண்டானு, யாருக்கு கழுத்து நெரிச்சு கொண்டானா ஒண்ணும் இல்ல. எனக்கு போஸ்ட்மார்ட்டம் மேல நம்பிக்கை. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தந்தா நான் ஒரு டாக்டரை வச்சு பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதுல எனக்கு படிக்கவே தெரியாது. இங்க வந்து ஒருத்தங்க படிச்சு சொல்லாங்க. இதுல வெறும் 19 இடத்துல அடிக்காயத்தை மட்டும் அழகா எழுதினா. இதை படிச்சு நான் வந்து என்ன மேடம் செய்யணும் அழனுமா. இங்கெல்லாம் என் தம்பி துடிச்சிருக்கான்னு அழனுமா மேடம். விட்டுருங்க சார் விட்டுருங்க சொல்லிருப்பாங்களா மேடம். முட்டை தொலைச்சதுக்கெல்லாம் மேடம் நான் பார்த்து பண்ணேன் கொண்டுட்டாங்க மேடம். இது நான் என்ன மேடம் இவங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? இந்த பிள்ளைகிட்ட நான் என்ன மேடம் சொல்ல முடியும்? முடியாது மேடம்.
எனக்கு சிபிஐ விசாரணை வேணும் மேடம்.